யாரோ இருப்பான்னு சொல்றா வந்த பிள்ளை நம்ம பிள்ளை எங்க பிள்ளை ஊம்பலையா ஊம்பலையா எங்க பொண்ணுடா அத்தான ஊம்பலையானே ஊம்பலையான்னு கேட்காதா பொண்ணு எங்க பொண்ணு நீ தான் மனைவி மாட்டிட்டு இருக்கிற உங்க பிள்ளையா அப்படின்னு கேளு அத்தான ஊம்பலையானே ஐயோ திருத்த முடியாதுடா எங்க பிள்ளை நான் தான் வச்சுட்டு இருக்கிறேன் சண்டை வரல எதுக்கு எப்படி ஊம்பலை நீ வச்சிட்டு இருக்கிற அதான் எங்க பெரிய முட்டு பிள்ளை எங்க பெரிய பிள்ளை பெரியமாலும் மெட்ராஜ் கடல் கரை பார்க்கலாம் போனாங்க சரி போ நடு கடல போவா எந்திரிச்சு என்ன புயலா புயல் அப்புறம் அங்கேயே செத்து போயிட்டாங்க பிள்ளை அனாத பிள்ளை புரியலாமா அப்படின்னு நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஆமா சண்டாளா இங்க பாரு கட்டினா என்ன மாதிரி கொண்டாடி கல்யாணம் பண்ணும் இல்லைன்னா வாழை மரத்தில் தூக்கு போட்டு சாகணும் வாழை மரத்து தூக்கு போட சீக்கிரம் ஒடிஞ்சு போயிருங்களா என்ன என் பொண்டாட்டி முடியாகி போயிருவாளா புளியா மரத்துல போடணும் ஆமா டேய் நான் ஒரு சமாச்சாரம் பண்ணிவிட்டேன் என்னது நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் கல்யாணம் பண்ணிட்டியா ஏன்னா நீ நானும் பழைய காலத்துக்கு பிறண்டு கல்யாணம் பண்ணிங்களா எவன் சொல்லாமல எவன் சொல்லாமல பத்திரிக்கை இருக்கணும்ல என்ன கத்திரிக்காய் இலையில வச்சாங்களா திங்களா என்ன கத்திரிக்காயா பத்திரிக்கை டேய் என்னங்கற நீ கல்யாணம் பண்ணதுக்கு எவ்வளவு செலவு பண்ண 1.5 லட்சம் இருக்கும் 1.5 என்னடா பச்சைக்கார பணம் என்ன பச்சைக்கார பணம் ஆட்கள் காணவில்லை ஆட்கள் யாருமே இல்ல மூத்திரத்துக்கு போயிருக்கிறாங்க வீட்டுல வரும்போது விட்டுட்டு வர மாட்டாங்களா அது அவனுக்கு தெரியணுமே இங்க வந்து தானே விடணும் கூட காணும் ஏங்க நான் மட்டும் எவ்வளவு தெரியுமா கல்யாணம் பண்ண செலவு பண்ணேன் 2.5 கோடி ஓ அப்பா பணத்துக்கு கோடி என்ன பணத்துக்கு பணத்தலடா 2.5 கோடி பாத்துக்கிறியா அப்புறம் 2.5 கோடி வச்சுக்கிறேன் இங்க வந்து கூத்தாடுற என்ன பண்றது கடவுள் 2.5 கோடி வாங்கி ஆமா உனக்கெல்லாம் மண்டபம் எப்படி உனக்கெல்லாம் மண்டபம் பெரிய மண்டபம் தான் மண்டபங்களே சின்னதாவே ஊடு ஆமா ஆமா என்னதோ 6க்கு 12 ரூம் தான் அப்படியேங்கப்பா ஆமாங்க எப்படி மந்திரம் எப்படி தெரியுமா எப்படி சக்கராச்சாரம் கைலாசம் அப்படி சச்சி வரும் வீட்டுல போனவனுமா அவ்வளவு தாச்சு வேற பெரிய சமாச்சாரம் ஆமா அப்படியே போட கல்யாணம் பண்ணவனே நான் யார கல்யாணம் பண்ணிக்கிறேன் எங்க அத்தை மட்டும் பிள்ளைங்க ஓ அச்சோடு பிள்ளையா ஆமா சரி எங்க அத்தை மட்டும் பிள்ளை எனக்கு என்ன ஆகுது முறையாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆமாங்க சரி டேய் சண்டாளா அவளுக்கு சிப்பம் சிப்பமா கொடுத்த அரிசி ஓ அரிசி ஆமா எனக்கு அத்தை மட்டும் பிள்ளைனா பேள பிரியம் ஆமா ரொம்ப பிரியம் ஆமா சரி எங்க அத்தை மட்டும் பிள்ளைக்கு போடாத நகை நட்டு இல்ல எல்லாம் பண்ணவனே கடைசி நேரத்துல எல்லாம் மாமியா மனசுல மாத்தி விட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க யாரே எங்க அத்தை மட்டும் பிள்ளை எனக்கு அப்படி முடிவு பண்ணவனே டேய் கல்யாணம் பண்ணவனே அன்னைக்கு தான் கவத்தை கட்டுறேன் அருணா கௌரா தாலி கௌரி கட்டினவன அன்னைக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் பசல நைட் இல்லடா முதல் இரவு அது அவங்களுக்கு தெரியும் அன்னைக்கு தான் எனக்கு கடைசி இரவு ஏன்னு கேளு அவ கல்யாணம் பண்ணவன்ல அவளுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்ல உனக்கு விருப்பம் இல்ல என்ன தை மாசம் வரும்படா விருப்பம் இல்லடா உன் மேல இஷ்டம் இல்ல ஆமா சரி எட்டு ஒதுக்கிறாள என்னடா ஒதுக்கிற என் பொண்டாட்டி உன் மேல இஷ்டம் இல்ல ஆமா விருப்பம் இல்ல சரி அடாடா விருப்பம் இல்லாத பிள்ளைய கல்யாணம் பண்ணி விட்டமே என்னடா பண்றது அப்படின்னு 1 மாசம் 2 மாசம் ஆச்சு 2 மாசம் 3 மாசம் ஆச்சு 3 மாசம் 4 மாசம் ஆகி போச்சு 5 மாசம் 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் ஆகி போச்சுடா 2 வருஷம் அப்புறம் சும்மாவா கிடக்க முடியும் ஆமா அதனால பொண்டாட்டி சும்மா இல்ல ஆமா இல்ல அவதே சும்மா போய் கேட்டுட்டு வரையா போறியா இல்ல கேக்குற ஒண்ணு என் பொண்டாட்டி விருப்பம் இல்ல ஆமா சரி பாக்குறேன்னு பாட்டு சும்மா கிடக்குறமே அப்படின்னு ஏன்னா எனக்கு ஒரு 3 ஏக்கரா காடு இருக்குதுங்க காடு ஆமா சரி நாங்க குத்தகைக்கு ஓட்டுறோம் ஓ 3 ஏக்கரா குத்தகைக்கு ஆமா நான் குத்தகைக்கு ஓட்டுறேன் அதனால இங்க இருந்து தோல் மேல தூக்கி மம்மட்டி போட்டுக்கிட்டு ஒட்ட கோபுரத்தை கட்டிக்கிட்டு போய் பாத்தி பிடிச்சாதான் நம்மளுக்கு சோறு கஞ்சி நம்ம காட்டை வாங்கிட்டும் பாடு பிடிக்கும்ல நான் சம்பாதிச்சாத்து இவனுக்கு போடுறது கொண்டாடி போடுறது ஆமா அவன் தின்னுபிட்டு இந்த கதத்துல ஆவறது ஆமா சரி நான் என்ன பண்றேன்
என் கட்டி பிடிக்கலாம் போயிட்டு போகுது என்கிட்ட ஒன்னா சேரலைன்னா போயிட்டு போகுது போச்சாரு. ஒரு வேளை சோறு கூட போக கூடாது பொறிச்சோன்னா நல்லா ஆக்கி நல்லா போடணும்பா. ருசியா போடணும்ல ஆமா. அப்பதானே வேலைக்கு போயிட்டு வர முடியும். பால் குடிக்க முடியும், களை வெட்ட முடியும். டேய் சண்டாளா எனக்கு சோறே போடலடா. அதானே அது அழுக்கு. அதனால போன உடம்பு தான் இது அத்தை இப்படி விட்டு போயிடுவோம். அரை எப்படி ஆகி போயிட்டு அவரும் உள்ளுக்கு போயிடுச்சு. சரி, அதனால பாக்குறாங்க பாட்டு இன்னும் மாடும் இவ்வளவு வச்சு பொழைக்க கூடாது. பொழைக்க கூடாது. ஆனா நாட்டு மக்களுக்கு கல்யாணம் பண்ணி விட்டா நல்லபடியா பொழைக்கணும் ஒரு பேர் இருக்கணும். புருஷன் கொண்டாட்டி இந்த மாதிரி இவங்களுக்கு ஆகாது. ஆகாது. அப்படின்னு வேலைக்கு போறது காட்டுக்கு போறது இப்படியே போயிட்டு இருந்தா எங்க வீட்டு பக்கத்தால பாரு ஒருத்தர் 2500 ரூபாய்க்கு வாடகைக்கு வந்தான். உங்க வீட்டு வாடகை எடுத்துக்கலாம். ஆமா சரி. எவ்வளோ 2500 ரூபாய்க்கு வாடகைக்கு அட்வான்ஸ் மட்டும் 10,000. 10,000 கட்டிக்கலாம். ஆமா சரி. 10,000 கட்டி விட்டு 2,500 ரூபாய் வாடகைக்கு வந்தான். டேய் ஓய் ஏய் ஏய் சத்தம் போடாதடா. 2,500 ரூபாய் வாடகைக்கு வந்தான். நல்லா மிஷின்ல போற ஊசி சோடு வந்தான்டா. அவரை வரும்போது ஒண்ணு சிம்பிளா இருந்துக்கிறான். ஆமா சரி. மிஷின்ல போற தேய் மிஷின் ஊசி எடுத்து சோடுக்கும் சும்மா சிம்பிளா கூறா அந்த மாதிரி வந்தான். சரி. நல்லா குப்புன்னு உடம்பு ஏறி போச்சே. ஏன்னா வந்த ஒல்லியா புக்கு வர முடியாது. ஏன்னு கேளு என் பொண்டாட்டி இங்க ஆக்கிற சோறும் அவன் திங்கிறது. பொண்டாட்டி ஆக்கே இங்க கொட்டி போடுறது. ஏன்னு கேளு என் பொண்டாட்டி மாப்பிள்ளை வச்சுக்கிட்டா. அதானா உடம்பு ஏறிக்கிச்சு. என்ன மாப்பிள்ளை என்ன விசனம் பிடிக்காதுக்கிற உனக்கு தானே எனக்கு தானே வச்சணும். அப்படி மாப்பிள்ளை வச்சுக்கிட்டா அட இப்படி வச்சுக்கிட்டாலே என்ன பண்றது சரி, அவளோட விருப்பம் என்னமா பண்ணிட்டு போறா. நாம தான் சும்மா கிடக்குறோம் அதுவும் சும்மாவா கிடக்கும். அப்படின்னு நானும் எதுவும் சொல்றது இல்ல. அது கையும் காலமா ஒரு நாளைக்கு மாட்டாதே போயிருவான் போயிடுவாங்க அப்படின்னு இங்கிருந்து நேரா வேலைக்கு போனா எங்க மாமனார் நல்ல மனுஷன். மாமனார் எங்க மாமனார் அன்னைக்குன்னு பார்த்து செத்து போயிட்டானே. மாமனார் செத்து போயிட்டான். சரி. நட்டு பாத்தியில வாழணும் நட்டு பாத்தி கட்டிட்டு இருக்கிறேன் 3 ஏக்கரா காட்டுல. எங்க மாமனார் செத்து போயிட்டா வெறும் சேர் ஒட்டியார முடியுமா? எப்படி ஓடியார முடியும்? ஒட்டியாந்தா கீழே விழுந்து போயிருவோம். அதனால பக்கத்துல ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரர் ஆமா அவன் மரப்பு கட்டிட்டு இருந்தான். நீ போய் கொண்டாடிட்டு போய் இளவு செய்தி சொல்லு மாமனார் செத்து போயிட்டானு. எனக்கு மாமனார்னா அவளுக்கு அப்பா அப்பை அப்பங்காரன் செத்து போயிட்டான்னு சொல்லிவிடு. ஒரே ஒரு காரி தான் பாத்தி கட்டணும். பாத்தி கட்டிவிட்டு நானும் இளவுக்காரன் கோடி எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னவன ஏன்டா ஒரு அப்பங்காரன் செத்து போயிட்டா எப்படி ஓடணும் ஒரு பிள்ளை. ஐயோ அப்பா என்ன விட்டு போயிட்டு அப்பா அப்படின்னு கத்திட்டு மாறு மாறு அடிச்சுட்டு போகணும். இன்னைக்கு தான் பார்த்த போகும் நம்ம என்னைக்கு தான் பார்க்க போறோம் அப்படின்னு ஓடக்கூடாது. கத்தணும் கதறணும். பாரு எங்க வீட்டு பார்த்தாலும் ஒரு ஏரி வேலைக்கு போயிட்டு ஒரு கொடக்கால துணிமணிலாம் அவுத்து போட்டு தண்ணி ஊத்திட்டு இருந்தா ஒரு கிளவி அவங்க வீட்டுக்காரன் செத்து போயிட்டுன்னு சொன்னதாண்டா. கொடக்காளி மேல சீல துணிமெல்லாம் கிடக்குது அப்படியே ஓடுறோம் 1/2 கிலோமீட்டர். அம்மன் தாடியா அப்படியே நாய் சல்லு சல்லுன்னு ஏறுது. லாரிக்காரெல்லாம் கூட புளியா மரத்துல சாத்துறோம் அப்படி இல்ல ஓடணும். ஆமா அப்படி வலிச்சுட்டு ஒரு மாடி போனா என்ன பண்றோம்? ஆமாமாப்பா அப்படி எல்லாம் ஓடணும். எங்க வீட்டுக்காரி பாரு அருமையானவன். போயிட்டு வரதுக்கு விளவுக்கு போயிட்டு வரதுக்கு எத்தனை சொந்த அப்பன் இல்ல. ஆமா ஒரு மாசம் கூட ஆகும். அது வரையும் கள்ளப்புறத்து என்ன பண்ணுவான்? சோத்துக்கெல்லாம் சும்மா தானே கிடக்கணும். அதனால இவன் நல்ல அவனுக்கு உளத்தமா ஆட்டி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நல்ல உளத்த பருப்பு வாங்கிட்டு நல்லா போட்டு ஆட்டி ஆமா உரல போட்டு ஆட்டி உரியல கட்டி வச்சுட்டு அவனும் போயிட்டான். ஆமா ஆமா நான் அங்க இருந்து காட்டு வேலை செஞ்சுட்டு வந்து வீட்டுக்குள்ள எடுத்து கால வச்சேன். சண்டாளா என்னைக்குமே பழைய கஞ்சி தானே இருக்கும். இன்னைக்கு என்னடா உளத்தமா வாசம் மூக்க தொலைக்குது அப்படின்னு அப்படியே மோகம் முடிச்சிட்டு போன பாரு அந்த உரியில இருக்கிற உளத்தமாவை கண்டுகிட்டேன். ஆமா அந்த மாவை கண்டுகிட்டேன். என்னைக்குமே கஞ்சி குடிச்சவனுக்கு உளத்தமாவை பார்த்தா எப்படி இருக்கும்? ரொம்ப ஆசையா இருக்கும். ஆசையா இருக்கும். அந்த பச்சை மாவை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டுட்டேங்க. அந்த மாவை எடுத்து கீழே வச்சு உரிய கழட்டி விட்டுட்டு எல்லாம் செவுத்துல சாணி அப்புறம் லவக்கு லவக்கு லவக்குன்னு வாயில போட்டுக்கிட்டேன். ஆமா பச்சை மாவு தின்னவன எனக்கு பீ வந்துருச்சு. சும்மா பச்சை மாவு தின்னா சேரல பீ வந்துருச்சு. போனோம்னா பேண்ட் நாரி போயிடும். ரொம்ப தூரம் போகணும். சுத்தி ஊடு கட்டி வச்சுக்கிறாங்க. இந்த தின்னப்பட்டமே இந்த சட்டிக்கு என்ன வேலை? சும்மா தான் இருக்குது. இது சும்மா தான் இருக்குது அப்படின்னு பேண்ட கட்டிட்டு புரிச்சுன்னு உட்கார்ந்த பாரு. எவ்வளவு தின்னமோ அந்த அளவுக்கு அவ்வளவு நப்பிப்பட்டேன். ஆமா அப்படி பொத்தனுக்குது அப்படிக்குது. அது எப்படி உரியல இருந்துச்சோ அதே மாதிரி வெள்ளை துணி போட்டு கட்டி மேல வச்சுட்டு நானும் அளவுக்கு போயிட்டேன். ஆமா ஏன்னா மாமனார் செத்து போயிட்டா நான் போனா கேவலமா பேசுவாங்களா அப்படின்னு அங்க இருந்து மாப்பிள வந்திருக்கிறான். அடடா சண்டால பாவி பச்சைமாவை ஆட்டி வச்சுட்டு போயிட்டாலே அப்பங்காரன் செத்து போயிட்டான்னு கூத்தி ஆட்டின மாவை
நம்ம நக்கினாச்சும் பாத்துருந்தோம் சாப்பிடணும். அதை கீழே வச்சு வேடியோ கட்டி விட்டு அதை அப்படி சட்டியில ஒரு கையை விட்டு ஆறு மாப்பிள எடுத்துட்டு உருப்புனா பாரு அல்ல என் பிய கொஞ்சம் பிரியத்தனை குட்டி கம்மித்தான இவனும் அளவுக்கு வந்துட்டான் அங்க வந்துட்டா அளவுக்கு ஏன்னா இவன் சின்ன மாமனார் இல்ல அவனு வரணும்ல நான் பெரிய மாமனார் எனக்கு இவனுக்கு சின்ன மாமனார் தானே இவனும் அளவுக்கு வந்துட்டான் நான் எங்க உட்காந்து இருக்கிறேன் இவ்வளவு செலவு பண்ணுவேன் நீ எங்க 2.5 கோடி ரூபாய் போட்டு தாலி கட்டி செலவு பண்ணுவேன் எங்க உட்காந்து இருக்கிறேன் எங்க ஒட்டி தென்னை மேல சின்னமா உட்காந்து அவன் எங்க உட்காந்து இருக்கிறான் அப்படி சேர மேல சேர போட்டு 2 புள்ளி தீயாட்டம் காடு மேல காலை போட்டு என் வீட்டுக்காரி எப்படிங்கிறா அப்பங்கார அப்படி கடக்குறானு முக்காடு போட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் ஆமா மடியில வச்சுக்கிட்டு அழுந்துகிட்டு இருக்கிறான் அந்த காலத்துல பாட்டு பாடினா பெரியவங்க எப்படி பாடுவாங்க எளவு ஐயோ அப்பா நுட்டு போயிட்டு அப்பா அப்படின்னு பாடுவாங்க அப்படியே கண்ணு தள்ளி ஆறாட்டம் போவோம் ரேடியோ கட்டிவாங்க மைக் வச்சுவாங்க என் பொண்டாட்டி தான் பாடுறா பாட்டு என்ன பாட்டு அவத்தான் வித்தியாசமா இளவு போட்ட கண்டுபிடிச்சேன் பாட்டு பாடு உங்களை பாட்டு எப்படி மாப்பிளைய பார்த்து பாட்டு பாடுறா அட வட்ட பொட்டுக்காரோ ஆமா அட திட்டமில்ல ராசாவே ஆமா உனக்கு வச்சையான தெரியலையா ஒவ்வொரு தாவாடுதையோ அவன் எப்படிங்கிறான் அவன் வட்ட வட்டமா பொட்டு வைப்பான் ஆனா வட்ட பொட்டுக்காலா திட்டமல்ல யார் ராசாவே உனக்கு உரியல மாவு வச்சையாலும் தெரியலையா உன் அவருத்தான் வாடுதையா சாட குத்துறா இவன் புயத்துல விடுவன் புண்டைய மூட்டு கம்முன்னு இருக்கணும் இவன் ஒரு பாட்டு பாடுறான் நான் ஒரு பியத்தான் தின்னடியோ நான் ஒரு பேங்கோல ஆனடியோ சாட பேசுறான் நான் பிரியத்தான் தின்ன நடி ஒரு பேங்கோல ஆன நடி நான் என்னடி பண்ணுவேன் அப்படிங்கிறான் நான் தாலி கட்டணும் நான் சும்மா இருப்பேனா நானும் ஒரு பாட்டு எடுத்து விட்டேன் ஆனா உங்க சாடு தெரியுமாடியோ அட உங்க சாடா தெரியுமாடியோ உங்க மோளக சட்டி நிறைய பேட்டு வாப்பண்டி ஆமா அன்னாடு வேலைக்கு போறது பேடுறது தெங்கறதுக்கு தேத்த வேலை அதனால இன்னமாலும் புடிச்சன் ஜாக்கிட்டேன் பொண்டாட்டியா ஆமா உடனே டைவஸ் 500 ரூபா கொடுக்கறது கொங்கனா வரும்போது கடகன்னு 500 ரூபா கொடுத்தா கூத்தி வைக்கிறது வந்துகிட்டே இருக்கிறது கை ஓடுனா கால் ஓடுனா வந்துட்டே இருக்கிறது அப்படியாப்பட்டது சரி போன போல வருவாளா வந்த உடனே சொல்லி அனுப்பு ஆமா இந்த நாய் தாங்க சொல்லிவிடாது நான் சொல்லுவேன்னா உடனே கூப்பிடுறேன்